எப்போவுமே தத்துவம் இல்லாத தலைமை, தத்துவம் இல்லாத இயக்கம், நல்ல தலைவன் இல்லாத இயக்கம் என்பது அழிந்து தான் போகும். இனவெறி இருந்தால் மட்டும் போதாது, அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல தத்துவம் வேணும். யார் ஈவிகே சம்பந்தத்தை சொல்கிறீங்களா? ஜென்ரலாக சொல்கிறேங்க. நான் தமிழ் தேசியம் என்பது ஆபத்து. நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, அறிவு, தத்துவம், நல்ல தலைமை இல்லாத தமிழ் தேசியம் ஆபத்து. அண்ணா திமுக வரேன் அந்த பாயிண்ட் என்ன செஞ்சு தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள், ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் சொல்லிடுங்க. நான் வந்து என்னோட வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வந்தேன். 18 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுல வந்து அங்க வச்சிருக்கு. உங்களுடைய கோர் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்களே ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்குண்டு, இந்த விவகாரங்கள்லாம் நீங்க மத்தியில கூட்ட வச்சு இருக்கும் போது நீங்க வந்து முன் வச்சீங்களா? என்ன உங்களுடைய அஜெண்டாவில் நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்களுக்கு அப்ப காங்கிரஸ் அரசு இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா போதும், அந்த பதவியெல்லாம் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு அப்படி இல்லைங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்க முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், நாங்கள் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய விளைவாகத்தான் நாங்கள் வந்து அதுக்கு எதிராக ஃபைட் பண்றோம். இப்ப நான் பேசுறத முதல்ல கேளுங்க. ஆளுநர் என்பது ஒரு போஸ்ட்மேன். நீ உன் வேலை என்பது பில் அனுப்பிச்சா அதை பார்க்கணும். நம்ம கொள்கை என்ன? பில்ல விருப்பம் இல்லைன்னா சைன் போடணும், விருப்பம் இல்லைன்னா அனுப்பிச்சு திரும்ப சொல்றதை கேளுங்க. முதல்ல 100க்கு மேற்பட்ட எதிர்கட்சிகளோட மாநிலங்களுடைய அரசை வந்து கலைச்சது காங்கிரஸ். அப்படிலாம் கிடையாது. அது காரணம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிறது நீதினு சொல்றீங்க. இப்ப ஆர்.என். ரவி பண்ண கூத்துக்களை எந்த கவர்னருமே பண்ணது கிடையாது இந்திய அரசியல் வரலாற்றுல. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ்நாடு அரசியல் நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதிமுக எந்த பங்கும் கிடையாது, அதிமுக எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, மாநில உரிமைக்கு நிற்காது. மாநில உரிமையை கொண்டு போய் வித்துரும், மாநில உரிமையை கொண்டு போய் அடமானம் வச்சிரும். தமிழ்நாடு விரோத பல பொல்லாத ஆட்சி, அதுக்கு பொள்ளாச்சியே சாட்சி. நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு அபிஷேக் கேஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் சார் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அரியணை ஏறினார். அதன் பிறகு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் முதல் இந்த காலம் வரை காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி, பிறகு பலரும் வந்து அவ்வப்போது 3வது அணியாக ஒரு தவிர்க்க முடியாத சக்திகளாக வளர்ந்துருக்கிறாங்க. இப்போது வரைக்கும் சரி, திராவிட இயக்கங்கள் என்ன செய்தது, அது என்ன முன்னேற்றங்களை எடுத்தது? இந்த 60-70 ஆண்டு காலத்தில் வந்து திராவிடர் கட்சிகள்லாம் வந்து முழுக்க கெடுத்து குட்டிச்சோறு தான் ஆச்சு. இந்த தமிழக மண்ணில் ஊழல், சுரண்டல்கள், இன்னும் எண்ணற்ற விஷயங்கள், சமூக நீதி சூறையாடல், இவைகள் எல்லாம் தான் இது செய்தது. கெடுத்து குட்டிச்சோறாக்குனதே இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எல்லா காலத்தொட்டும் வந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸ் முதல் தற்போது இருக்கக்கூடிய சீமானவர்கள் வரை எல்லாரும் அந்த விமர்சனம் தான் வச்சுருக்காங்க. மாற்று அரசியல் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய புதிய புதிய கருத்தியல்கள், இந்துத்துவா தற்போது பூஸ்டப் ஆகிறத பார்க்குறோம், அதுக்கடுத்து தமிழ் தேசியம் பூஸ்டப் ஆகிறத பார்க்குறோம். இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் வந்து தமிழகம் முன்னேறவில்லையா? எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையும் நம்ம ஏற்படுத்தவில்லையா? எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த லெவலுக்கு வளர்ச்சி அடைந்து பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, பெண்கள் முன்னேற்றம், உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, இன்னும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மருத்துவம், அதுக்கடுத்து வந்து நம்ம மக்களுடைய அன்றாட வாழ்வியல், விவசாயம், எல்லா துறைகளையும், ஐடி செக்டராக இருக்கலாம், இன்னோவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிற்சாலைகள், தொழில் வளர்ச்சி, ஜிடிபி 9.64% இன்றைக்கி வந்திருக்குது ஏப்ரல் 2025 ஆஸ் பர் த டேட்டா. ஏன்னா க்ரைம் ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. எல்லாம் வந்து பல்வேறு துறைகளை சாதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழர்கள் வந்து உலக நாடுகள் முழுக்க பரவி போய் இன்றைக்கி வந்து பல்வேறு துறைகளை சாதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து திராவிட மாடல். என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது, அதுதான் உண்மை. இல்லை, கலைஞர் அவர்கள் கூட உபயோகப்படுத்தாத இந்த சொல்ல திராவிட மாடல் தான். நான் திராவிட மாடல்னா அண்ணா திராவிட மாடல், ஏடிஎம்கே மாடல்னு சொல்ல மாட்டேன்.
திராவிட மாடல் டிஎம்கே மாடல் அப்படிதான் திமுகவுடைய இந்த குறிப்பிட்ட ஆட்சி. ஆமாம் ஆமாம், குறிப்பிட்ட ஆட்சி இல்லை, திராவிட மாடல். திமுக தான் தமிழ்நாட்டுடைய பேஸ் ஃபவுண்டேஷன். ஓஹோ. ஏடிஎம்கே நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1967க்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு வேறு, 1967க்கு பின்னாடி இருந்த தமிழ்நாடு வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக அளவில் நம்ம ரஷ்யா புரட்சியை சொல்கிறோம். கார்ல் மார்க்ஸ் அவருடைய சித்தாந்தம் மார்க்சியம் கம்யூனிசம், அதை லெனின் வந்து எடுத்து அப்ளை பண்ணி அவங்க ஒரு புரட்சியை கொண்டு வந்து 1991 வரை சோவியத் ரஷ்யா சிறப்பாக செயல்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய லெனின் புரட்சியாளர் பேரறிஞர் அண்ணா, அடுத்து அவருடைய தொன்று தொட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ, சேக்வேரா மாதிரி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்திருக்குது. அதனால வந்து திமுக இல்லைன்னா இந்த வளர்ச்சி இல்லை, திராவிட மாடல்னா இந்த வளர்ச்சி கிடையாது. அது எப்படி சொல்றேன்னு கேளுங்க. காமராஜர் அவர்களை ஒத்துக்கலாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சாரு, ராஜாஜியோடைய சதியை ஒழிச்சாரு, கல்வியை முக்கியத்துவம் கொடுத்தாரு, அணைகள் கட்டினாரு, சேலம் ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வந்தார், டேமு கட்டினாரு, அதெல்லாம் ஓகே. கல்வி பள்ளிகளை திறந்தாரு, சத்துணவு போட்டார், அதெல்லாம் காமராஜர் நாங்கள் தலை வணங்குறோம், மாற்றுக்கிறது கிடையாது. சிறப்பான ஒரு முதலமைச்சர், எளிமையானவர், நல்ல பண்பாளர், நல்ல மனிதர், ஒழுக்கமானவர், நல்ல ஒரு தலைவர், நோ டவுட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். ஏன்னா அவர் இந்திய தேசிய கட்சியினுடைய ஒரு விதத்தில் அவர் பார்ப்பனியத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்தார், இன்டைரக்டா தேசிய ஒரு இதில் இருந்தார். ஆனால் இந்திய தேசியம் என்பது, இந்திய அரசு என்பது என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை பண்ணும், தமிழர்களை ஏற்றுக்கொள்ளாது, தமிழர்களை அடக்க நினைக்கும், தமிழக உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் என்பதுதான் உண்மை. ஆகையால் தமிழ் தேசியம் என்பதும் ஆபத்து. எப்படி ஆபத்து நான் சொல்றேன்னா, எப்பவுமே தத்துவம் இல்லாத தலைமை, தத்துவம் இல்லாத இயக்கம், நல்ல தலைவன் இல்லாத இயக்கம் என்பது அழிந்து தான் போகும். இனவெறி இருந்தால் மட்டும் போதாது, அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல தத்துவம் வேணும். யார் ஈவிகே சம்பத்தை சொல்கிறீங்களா? ஜென்ரலாக சொல்கிறேங்க நான். தமிழ் தேசியம் என்பது ஆபத்து நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, அறிவு, தத்துவம், நல்ல தலைமை இல்லாத தமிழ் தேசியம் ஆபத்து. ஏன்னா உங்கள் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த ஈவிகே சம்பத் அவர் தான் வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் தேசியம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்தவர். அதனால் இந்த கேள்வி அது கட்டமைச்சது சரிதாங்க. ஈவிகே சம்பத்தோட பெர்ஸ்பெக்டிவ் வேறுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த தத்துவம், எந்த விஷயம், எந்த நாடு, எந்த கட்சி, எந்த தேசியம், எந்த தத்துவத்தை நீங்கள் கட்டமைச்சாலும் அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம், இந்த 3 தத்துவத்துக்கு எதிராக அது இருக்கக்கூடாது. இந்த 3 தத்துவத்தோடு தான் திராவிடம் பயணமாகிறது. திராவிட இயக்கத்தோட யார் யார் இருக்கிறா? கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய, பொது உடைமை, முற்போக்கு, திராவிட, தமிழ் தேசிய உணர்வால் நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஆமா, உலகத்துக்கே இதுதாங்க மாடல், குளோபல் மாடலுங்க. அது இட்ஸ் நாட் அ மாடல் ஃபார் தமிழ்நாடு, இட்ஸ் குளோபல் மாடல். திராவிட மாடல் இஸ் குளோபல் மாடல். நான் சொல்றப்போ உங்களுக்கு வந்து வியப்பா இருக்கு, நீங்க சிரிப்பு நக்கலா பாக்குறீங்க. இதுதான் ரியாலிட்டி. தந்தை பெரியார் இருக்கிறார்ல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு தமிழ்நாடு இவங்க 3 பேர் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய லெகசியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு தான் உண்மை. இதை வந்து அதிமுக சொல்றேன் கேளுங்க, நம்ம வரலாற்று பூர்வமாக பேசுவோம், வெயிட் பண்ணுங்க. அப்போ என்னன்னா, இந்த அம்பேத்கரையும் பெரியாரியம் மார்க்சியத்தின் விளைவு தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அதுதான் இந்த துறைகளில் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. ஏன் மற்ற சங்கிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை கம்பேர் பண்ணுறப்ப ஏன் தமிழை வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணுறான், இனோவேட்டிவாக இருக்கிறான், நிறைய புத்தகம் எழுதுறான், நிறைய வந்து கருத்துரையாடல் செய்கிறான், கருத்தரங்களில் கலந்துக்கிறான், இன்டராக்டிவாக இருக்கிறான், எவ்வளோ இன்டராக்டிவாக செயல்படுறான், எங்கே போனாலும் தமிழை சாதிக்கிறான், உலக நாடு முழுக்க போய் சாதிக்கிறான். ஏன் காரணம்? திராவிட மாடல், தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணாவுடைய பேஸ். அந்த பேஸ் இல்லைன்னா இவங்க சாதிச்சிருக்க முடியாது. நீங்கள் எத்தனை தமிழ் தேசியவாதி, எத்தனை போராளி வேணால் எடுத்துக்கோங்க, கடைசியில் அவங்க வந்து ஐக்கியமாகி சரணடைகிற இடம் என்பது திராவிடம். ஆகையால் திராவிட மாடல் என்பது நம்முடைய உயிர் மூச்சு. திமுக என்பது தமிழ்நாட்டுடைய இனமானத்துடைய ஒரு அடையாளம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியின் அடையாளம் திமுக. அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து திராவிட மாடல் இந்தியாவில் பெஸ்ட் மாடல். யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குறான், அவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். கல்வி நீ தான் ஃபஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ தான் ஃபஸ்ட்டு, மெடிக்கல் கட்டமைப்பு நீ தான் ஃபஸ்ட்டு, மருத்துவத்துறை நீ தான் ஃபஸ்ட்டு, சுகாதாரம் நீ தான் ஃபஸ்ட்டு, கிளீனினஸ், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நீ தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா இளைஞர்களும் படிச்சிருக்கிறான், ஒரு டிகிரி முடிச்சிருக்கான், பிஹெச்டி பண்ணியிருப்பான், நிறைய பேர் படிச்சிருக்கிறான், யூஜி படிச்சிருக்கான், பிஜி படிச்சிருக்கான் தமிழ்நாட்டில். அது காரணம் திராவிட மாடல், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்,
முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறக்கக்கூடாது நம்ம. அப்போ நீங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஏடிஎம்கே ரோல் என்னன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. சொல்லுங்க, அந்த கேள்வி இதை கேட்டீங்களே. ஆமாம், அதிமுகவுடைய பங்களிப்பே இல்லை, அது நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி முற்றிலுமாக உதாசீனப்படுத்துவதுங்கிறது அது எப்படி அது நியாயம்? சொல்லி கேளுங்க. மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கவர்னர் ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு கவர்னர். சரி. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், பெண்களுக்கு சொத்துரிமை, 69% இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சாதிகள். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது 69% இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆர்டர் போட்டு 69% இடஒதுக்கீடு ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு. பார்ப்பனர்கள் அல்லாத அமைச்சரவை, பார்ப்பனர்கள் அல்லாத சட்டமன்றம், பார்ப்பனர்கள் அல்லாத நாடாளுமன்றம். ரைட். அடுத்து பார்ப்பனியத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஜாதி, மதவெறி, சனாதன, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மதவாத, சாதியவாத, பிற்போக்கு சக்திகளை அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சாமானிய, ஏழை, விளிம்பு நிலை சாமானிய மக்கள் இங்கு ஜட்ஜாகவும், ஐஏஎஸ்ஸாகவும், மேஜிஸ்ட்ரேட்டாகவும், தாசில்தாராகவும், விஏஓவும், குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, குரூப் 3 ஆஃபீஸராக இருக்கிறான், ஜட்ஜாக இருக்கிறான், அட்வொகேட்டாக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறான், ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறான், ஒரு வீடு கட்டியிருக்கான், கார் வாங்கியிருக்கிறான், ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணுறான், சுகாதாரமான வாழ்க்கையை லீட் பண்ணுறான், ஜென்டில் லைஃப் லீட் பண்ணுறான், ஒரு மனிதனாக நாகரிகமாக நடந்து போகிறான். அதுவும் பட்டியல் சமூக மக்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து ஒரு நல்ல உடை அணிந்து, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு சூழலை வாழ்கிறான்னா அது காரணம் திராவிட இயக்கம், திமுகவும் தான்றதை மறந்துடக்கூடாது. அண்ணா திமுக வரேன் அந்த பாயிண்ட்டு என்ன செஞ்சு தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள், ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் சொல்லிடுங்க. நான் என்னோட வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வந்துடுறேன். 5 பாயிண்ட் தமிழக மக்கள் வாழ்க்கைக்கு அதிமுக பண்ணி பெரிய புரட்சிங்க. எந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை நம்ம கட்டமைச்சோமோ நீதி கட்சியிலிருந்து, அந்த ஒரு பிராமண பெண்மணி முதலமைச்சராக இருந்தபோதுதான் 9வது அட்டவணைக்கு கொண்டு வந்து 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட ஒரு பூர்வமாக கொடுத்ததே அம்மையாரோட ஆட்சி காலத்துல தானே. சரி, ஓகே. அந்த சமூக நீதி நீங்க பார்க்கலையா? அது ஒத்துக்கிறேன். அதெல்லாம் உண்மையிலே அந்த அம்மா அந்த விஷயத்தை நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் பாராட்டுறோம். சமூக நீதி நற்சான்றிதழ் கொடுத்ததே 5 பாயிண்ட் ஆசிரியர் வீரமணி தான். 5 பாயிண்ட். அதே போல சங்கராச்சாரியரை அரெஸ்ட் பண்ணலையா? அது அரசு. சரி, அதெல்லாம் அரசியல் சார், நான் விட்டுருவோம் சார். நான் என்ன கேட்கிறேன், 18 ஆண்டு காலம் கேளுங்க, 18 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுல அங்க வச்சிருக்கு. உங்களுடைய கோர் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்களே ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்குண்டு, இந்த விவகாரங்கள்லாம் நீங்க மத்தியில கூட்ட வச்சு இருக்கும் போது நீங்க முன் வச்சீங்களா? என்ன உங்களுடைய அஜெண்டாவில நீங்க என்ன சாதிச்சீங்க? எனக்கு நீங்க பட்டியல் கொடுங்க. எனக்கு சொல்றது கேளுங்க. மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எத்தனை பாலங்கள், எத்தனை நலத்திட்டங்கள், எத்தனை ஹைவேஸ், எத்தனை ரயில்வேஸ், சொல்றது கேளுங்க. அப்ப இருந்த சுஜித் சிங் பர்னாலா இந்த மாதிரி பண்ணாரா? ரோசியா ரெட்டி இந்த மாதிரி பண்ணாங்க. அப்ப உங்களுக்கு அப்ப காங்கிரஸ் அரசு இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா போதும், அந்த பதவியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படி இல்லைங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்க முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், நாங்கள் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய விளைவாகத்தான் நாங்கள் அதுக்கு எதிராக ஃபைட் பண்றோம். இப்ப நான் பேசுறது முதல்ல கேளுங்க. ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு நட்பு ரீதியில எங்களுக்கு இருந்தா போதும், அவர் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி பிஜேபி ஆட்சி வந்தா அவங்க குறைச்சு கொடுப்பாங்க, அப்ப நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. சொல்லுங்க சார். ஆளுநர் என்பது ஒரு போஸ்ட்மேன். நீ உன் வேலை என்பது பில் அனுப்பிச்சா அதை பார்க்கணும். நம்ம கொள்கை என்ன? பில்ல விருப்பம் இல்லைன்னா சைன் போடணும், விருப்பம் இல்லைன்னா அனுப்பிச்சு திரும்ப சொல்றதை கேளுங்க. முதல்ல பில் அனுப்புறோம், பாக்குற பில் ஏதோ இஷ்யூவா ரிட்டர்ன் அனுப்பு, திரும்ப நான் அனுப்பிச்சா நீ சைன் போடணும், அதான் உன் வேலை, உன் புரோட்டோகால். நீ அதை மீறிக்கிட்டு நீ ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது இதெல்லாம் பண்ணாங்களா காங்கிரஸ் பீரியட்ல? அப்ப இருந்த பாத்திமா பேபி பண்ணாங்களா? சுஜித் சிங் பர்னாலா பண்ணாரா? ரோசியா ரெட்டி பண்ணாங்களா? மேற்பட்ட எதிர்க்கட்சிகளோட மாநிலங்களுடைய அரசை கலைச்சது காங்கிரஸ். அப்படிலாம் கிடையாது. அது காரணம் இருக்குதுங்க. காரணம் இருக்குது. ஆமா, 91 உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிறது நீதின்னு சொல்றீங்க. ஃபேர் மிஷனரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 356 ஆர்டிகலை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கலைக்கலாம். ஃபேரா தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஃபேரா தான் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது ஃபேர் தான். ஓகே, ஃபேர் தான் பண்ணிருக்காங்க. அப்ப ஒத்துக்கறேன் சார். ஏன்னா அதல இப்போ பண்ற உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது ஃபேர். 91 ராஜீவ் படுகொலையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி கலைக்கப்பட்டது ஃபேர். ஆமாங்க, ஃபேர் தாங்க. அப்ப ஓகே. காங்கிரஸ் பண்ணது ஃபேரா தான் பண்ணுச்சு. காங்கிரஸ் ஒன்றும் காழ்ப்புணர்ச்சியோட ஒன்றும் பண்ணல. ஆனா பாஜக செய்வது எல்லாம் காழ்ப்புணர்ச்சி, அதிகார துஷ்பிரயோகம், மாநில அரசுகளை அழிப்பது, மாநில உரிமைகளை கெடுப்பது, தமிழர்களை அழிப்பது, ஒழிப்பது. அதனால நீங்க பாஜகவையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல காங்கிரஸ் தான் 70 வருஷம் இந்தியா உருவாக்குச்சு. எங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள், டிஸ்பியூட்ஸ் வரும். ஆனா நாங்க ஒன்றா தான் பயணமாவோம். ஏன்னா அது கருத்தியல் கூட்டணி, கருத்தியல் ஒற்றுமை, சோசியலிசம், டெமோக்ரஸி, ஜனநாயகம், சமூக ஒரு அக்கறையோட நாங்க பயணமாயிட்டு இருக்கிறோம். ஆனா பாஜகவை நீங்க அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. பாஜக மாநிலத்தை அழிக்க வேண்டும்,
ஹிந்தி சமஸ்கிருதத்தை புகுத்த வேண்டும், ம். இந்தியாவை மதவழி தேசியவாதத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த இந்தி திவாசை வந்து நாடு முழுக்க கொண்டு செல்லணும், இந்தியா வந்து பரப்புரை செய்யணும்னு சொன்ன பா சிதம்பரம் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இது இல்லை. இதே பிரணாப் முகர்ஜி அவர்கள் அமைச்சரவையில் இருந்தபோது அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க இப்பெல்லாம் பண்ணது கிடையாது. ம். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, பேசியிருப்பாங்க. பாலிசியில கூட 3வது மொழியாக பிராந்திய மொழிகளை தான் சார் வந்து நம்முடைய பிரதமர் வந்து காங்கிரஸ் பீரியட்ல என்ன சொன்னாலும் அதோட போக்கு தன்மை என்பது மாநில அரசு ஒத்துக்கலன்னா அவங்க பூத்த மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் இருந்தது மத்தியில். அவர் சொன்னா பிரதமர் அதை செய்வார்ன்ற அளவு பவர் இருந்தது. 2004 2014 மன்மோகன் சிங் ஆட்சி இந்தியாவுக்கு ஒரு பொற்காலம். அந்த பீரியட்ல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொல்லாம வந்து மன்மோகன் சிங் எதுவுமே செய்ய மாட்டார். ஈழத்துல படுகொலை கூட எதுவும் ஈழ படுகொலை என்பது அது சர்வதேச பிரச்சனைங்க. அதே இதுல கொண்டு வரீங்க, அது சர்வதேச பிரச்சனை. கிங் மேக்கரா இருந்திருக்கிறோம், நம்ம ஒரு ஆமா இருந்திருக்கோம். ஏங்க அது வந்து உண்மையிலே சொல்றேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார், போராடினாரு, சும்மா கிடையாது. அது சர்வதேச பிரச்சனை. அது எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வரீங்க மாநில பிரச்சனை இந்தியாவுக்குள்ள? அது சர்வதேச பிரச்சனை. சொல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, கலைஞர் சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. மத்தியில அவ்வளவு பெரிய நல்லாட்சி நடந்துட்டு இருந்தது 2004 14. என்னைக்கு வந்து மோடி வந்தாரோ அன்னைக்கு தான் நாடு நாசமா போச்சு. இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவம் பிரச்சனைல இருக்குது, மாநிலங்கள் பிரச்சனைல இருக்குது, மாநில உரிமைகள் பிரச்சனைல இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இப்ப RN ரவி பண்ண கூத்துக்களை எந்த கவர்னருமே பண்ணது கிடையாது இந்திய அரசியல் வரலாற்றுல. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ்நாடு அரசியல் நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதிமுக எந்த பங்கும் கிடையாது, அதிமுக எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, மாநில உரிமைக்கு நிற்காது, மாநில உரிமையை கொண்டு போய் வித்துரும், மாநில உரிமையை கொண்டு போய் அடமானம் வச்சிரும். அதிமுக தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி எந்த நல்லதும் செய்ததே கிடையாது. அவர்கள் ஊழல் செய்தார்கள், லஞ்சம் செய்தார்கள், சம்பாதித்தார்கள், கொழுத்து போனார்கள், அடிமையா இருந்தார்கள். தமிழ்நாட்டை கொண்டு போய் RSS பாஜக மத்திய அரசிடம் அடமானம் வைத்தார்கள். அதற்கடுத்து தமிழ்நாடு விரோத பல பொல்லாத ஆட்சி, அதுக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொள்ளாச்சி நடந்தது. எல்லாமே இந்த அதிமுக ஆட்சி நடக்காத அவலங்கள் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. அது இப்போ ஜெயலலிதாவோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே பார்ப்பனியம் RSS பாஜகவிற்கு கட்டுப்பட்டவர்கள், குருமூர்த்தி வகையறாக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், துக்ளக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். இதே சங்கராச்சாரி கட்டுப்பட்டவர்கள். கேளுங்க, காஞ்சி மடத்து கட்டுப்பட்டவர்கள். இதே சங்கராச்சாரியார் அரெஸ்ட் பண்ணது போது அது அந்த அம்மா முதல் முறையாக பிராமண சங்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்களே தவிர பிஜேபிக்கோ RSSக்கோ நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லி அவங்க பிரகடனம் செஞ்சது இல்லை. சொல்றது இல்லைங்க. பார்ப்பனியம் எப்படி தெரியுமா? பணம், பதவி, அதிகாரம் எங்க கிடைக்குதோ அங்கிட்டு போய் ஆதரிக்கும். பார்ப்பனியத்துக்கு எது சேஃபோ அது என்ன வேணாலும் செய்யும். பெரியாரத்தை பின்பற்றக்கூடிய திமுக எப்படி அவங்க ஏத்துக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. பார்ப்பனியத்துக்கு ஒரு தேவை, அந்த நேரத்தில் ஒரு மொமெண்ட்ல ஏதோ சாதகமாக நடக்கணும்னா டப்புனு திமுக கூட ஆதரிக்கும், முதலமைச்சர் ஸ்டாலினை கூட ஆதரிக்கும். இப்போ SV சேகர் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆதரிக்கிறாரு? ஏன்னா அவருக்கு பாஜக மேல கடுப்பு. இப்போ பாஜக மாநில தலைவர் ஆதரிப்பாரா? நீங்க சேம் சைடு கோல் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேம் சைட் கோல் இல்லைங்க சார். இதே SV சேகர் அவர்கள் கடந்த காலத்துல நம்ம என்னென்னலாம் பேசணும் உங்களுக்கு அப்படி இல்லைங்க. அப்படி இல்ல பார்ப்பனியத்தை நான் நம்ப மாட்டேன், SV சேகரை நான் நம்ப மாட்டேன், நீங்க நம்பிட்டு போங்க. பார்ப்பனியம் என்றுமே தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு, பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, மார்க்ஸ்க்கு எதிரானது, திமுகவிற்கு எதிரானது. அது நயவஞ்சகம் செய்யும். பெரியார் சொன்ன கருத்து எல்லாமே சரிதான் பார்ப்பனியத்தை பத்தி, அதுல பின்வாங்க கூடாது. முதலமைச்சர் அவர்கள் இந்த பார்ப்பனியத்துக்கு அடிபணிந்து விட்டாரா? அடிப்பணி இல்லைங்க, நாங்க எல்லாரையும் அரவணைப்போம். எங்களுக்கு வந்து பார்ப்பனர் எதிரி அல்ல, பார்ப்பனியம் தான் எதிரி. சரி, அவரு தன்னுடைய சனாதனத்தை வந்து துறந்துட்டாரு. அவரு நான் ஒரு சாமானிய இந்துன்னு அவர் எங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? SV சேகர் அவர் எங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு நாங்க பார்ப்போம். திமுக மேடையில இருந்து அவர் பேச முடியுமா? ஜாதி இருக்கு, சனாதன தர்மம் இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, மதம் இருக்குது, மத வெறி இருக்குன்னு சொல்ல முடியுமா அவரால்? அதை நாங்கள் விடுவோமா? நட்பு, எல்லா சாதியும் நட்பு. பகை என்றால் பார்ப்பனியத்துக்கு எங்களுக்கு பகை. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக இந்த மாதிரி வளையத்தில் சிக்கி சிதறுண்டு போன ஒரு இயக்கம். இன்னைக்கு சிதறுண்டு போயிருக்குன்னா அது காரணம் அந்த கட்சி கொள்கை, கோட்பாடு. அண்ணாவும் படிக்காது, அது வந்து மார்க்ஸை படிக்காது, அம்பேத்கரை படிக்காது, ஜாதி பார்ப்பாங்க அதிமுகக்குள்ள. நாங்கள் முக்குளத்தோர், நாங்கள் கவுண்டரு, நீங்கள் பல்லர், பறையர், சக்லியர், நாடாரு, கோனாரு, செட்டியார், முதலியார், நாயுடு, நாயக்கர், அந்த கட்சி முழுக்க ஜாதி பார்ப்பானுங்க. இதே வன்னியரசு அவர்கள் நியூஸ் 7ல கொடுத்த பேட்டி வந்து தற்போது எனக்கு நினைவுக்கு வருது. என்ன சொல்றது கேளுங்க, பயங்கரமா ஜாதி பார்ப்பாங்க. ஜாதி அடிப்படையில தான் அமைச்சர் பதவி, MLA பதவி. கலைஞர் அவர்கள் வன்னியரசு மீது சொன்னது வந்து என்ன சொல்றது கேளுங்க, என்ன தொழில எடுத்துக்கொள்வது? என்ன சொன்னாரு கருணாநிதி அவர்கள்? நீங்களா பொது தொகுதி கேட்கலாமான்னு கேட்டாரு. தமிழ்நாட்டோட சூழ்நிலை பார்த்து சொன்னாருன்னா தப்பு இருக்கு. இதுதான் சமூக நீதி. சமூக நீதி தந்தவர் கலைஞர். இன்னைக்கு VCK இத்தனை MLA MP வாங்கியிருக்குன்னா அது காரணம் திருமாவளவனுடைய பயங்கரமான உழைப்பு.
திருமாவளவன் அவர்கள் தமிழ் இனத்துடைய ஒப்பற்ற தலைவர். ம். ஆனால் திருமாவளவனை உருவாக்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் அமைச்சராகவும், எம்எல்ஏ-ஆகவும், எம்பி-ஆகவும், தலைவர்களாகவும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஓகே சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி 67லேருந்து கிட்டத்தட்ட 74 வரைக்கும் இருந்தது. அதன் பிறகு 89, 91, அதே போல் 91, 96, 2001, பிறகு 2006, 11, இப்போது 4 ஆண்டு ஆட்சி, கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வந்து ஆண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் செய்த அந்த ஒரு ரெவல்யூஷன் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அது சற்று பட்டியலிடுங்க சார். ரெவல்யூஷனா? எஸ். பெண்களுக்கு சொத்துரிமை, 69% இடஒதுக்கீடு, நிறைய பாலங்கள், நேஷனல் ஹைவேஸ், உயர்கல்வி, பள்ளிக்கல்வி மேம்படுத்தியது, சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியது. அதற்கடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து டெக்னாலஜிக்கல் இனோவேஷன், டைடல் பார்க், ஐடி செக்டர், ஐடி காரிடோர் உருவாக்கியது. அடுத்து தமிழ்நாட்டை வந்து ஏசியாவுடைய சுகாதாரம், ஹெல்த் செக்டாருடைய தலைமையகமாக மாற்றியது. சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த மெடிக்கல் ஹெல்த் கேர் ஆஃப் த ஏஷியா அப்படின்னு மாற்றியது. சென்னையை சென்னை, சிங்கப்பூருக்கு இணையான ஒரு நகரமாக சென்னையை மாற்றியது. அதற்கடுத்து சென்னையில் வந்து மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தது. அதுக்கடுத்து சென்னையில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், நம்ம எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் திட்டங்களை கொண்டு வந்தது. அதுக்கடுத்து வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஊரக வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் கொண்டு வந்தது. அதுக்கடுத்து வந்து வீட்டு வசதி வாரியத்தை உருவாக்கியது. அதுக்கடுத்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. எண்ணற்ற திட்டங்கள், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுலாம் சொல்ல முடியாது, பல லட்ச திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்து நீ தமிழ்நாட்டு மக்களை உயர்த்தியது. எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பு, எம்பிசி ஸ்காலர்ஷிப்பு, டிஎன்சின்ற ஒரு இதை உருவாக்கி அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா போட்டது முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அதுக்கடுத்து வந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து லேப்டாப், லேப்டாப்பு, சைக்கிள், அதுக்கடுத்து புக்ஸ், சமச்சீர் கல்வி, எல்லாருக்கும் சமமான கல்வி என்று கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அதுக்கடுத்து யூனிஃபார்ம் ஸ்கூலில் இருக்குன்றதுக்கு கொண்டு வந்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அதுக்கடுத்து இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற இன்னைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சாமானிய, விளிம்புநிலை மக்கள், எளிய மக்கள் இன்னைக்கு அதிகாரத்தில், பதவியில், படிப்பில் பல ஐஏஎஸ்களை உருவாக்கியிருக்காரு, பல நீதிபதிகளை உருவாக்கியிருக்கிறாரு, பல நல்ல தலை சிறந்த வழக்கறிஞர்களை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு முத்தமிழ் டாக்டர் அவர் கலைஞர் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை மிக்க ஆட்சி காங்கிரஸால் நடத்தியிருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது வந்து ராஜீவ்காந்தியாக இருக்கலாம், இந்திரா காந்தியாக இருக்கலாம், மன்மோகன் சிங்காக இருக்கலாம், நரசிம்மராவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், விபி சிங்காக இருக்கலாம், சந்திரசேகராக இருக்கலாம், ஐகே குஜரலாக இருக்கலாம். எத்தனை பிரதமர் இந்தியா பார்த்துருக்குது. எல்லாரையும் அவர்கள் சமூக நீதி அடிப்படையில் அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டியதை பெற்று, நிதியை பெற்று, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை பெற்று நல்லாட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தவர் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் கிடையாது. அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கொள்கை தலைவர், கருத்தியல் தலைவர், தமிழ் இனத்தின் ஆசான் டாக்டர் கலைஞர். இப்போ ரேவடி கல்ச்சர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வைத்தார். இந்த இலவசங்கள் தான் நாட்டையே வந்து கெடுத்து குட்டிச்சோராகுது அப்படின்ற விஷயத்தை சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் கூட இந்த திராவிட கட்சிகள் மீது இலவசங்களை கொடுத்து நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களை பாருங்க. இலவசம் என்பது மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இது கிடையாது. என்ன சொல்கிறதுனா வந்து பிச்சை கிடையாது. அது இலவசங்கள் கொடுப்பது என்பது மக்களை ஊக்குவிப்பது, மக்கள் லிவிங் ஸ்டாண்டர்டை உயர்த்துவது. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து தயவுசெய்து அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஆனால் அவர்கள் இலவசத்தை ஏன் வந்து மகாராஷ்டிராவில் ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையா, மத்திய பிரதேசில் ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையா, உத்தரப்பிரதேசில் ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையா, குஜராத்தில் ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையா? அப்போ அவங்க தேவைக்கு அதை எடுத்துக்குவாங்க, தேவையில்லைன்னா அதை தப்புன்னுவாங்க. நீங்கள் தான் இவிஎம் வச்சு விளாட்றவங்க, இவிஎம்மே இலவசமாக பயன்படுத்துகிறவங்க. நீங்கள் உங்களுக்கு இலவசத்தை பற்றி என்ன அக்கறை இருக்க போகுது? தமிழ்நாட்டில் இலவசம்ன்றதை நீங்கள் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வாழ்க்கை தரம் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்குது. இதை வந்து கொடுக்குற அரசு கொடுப்பதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது இலவசம் வந்து தப்புன்னு யார் சொன்னாங்க? இது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வருது, நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் முன்னிட்டு வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி முதல்ல ஒரு கட்சியை கன்சிடர் பண்ணாதீங்க. அது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஒரு எலமெண்ட். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுடைய ஆர்எஸ்எஸ் பாஜக வெர்ஷன் வந்து பாமக. தமிழ்நாட்டுடைய ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைக்கூலி நான் தமிழர் கட்சி. அதை முதல் கட்சியை கன்சிடர் பண்ணி அதை தயவுசெய்து என்ற கேள்வியை கேட்காதீங்க. அவர்கள் சொல்ற கருத்துக்களை நாங்கள் மதிப்பதும் கிடையாது, அதை பொருட்டாக எடுத்துக்கிறதும் கிடையாது. ஏன்னா அவர்களும் வந்து திராவிட கருத்தியலை ஒழிப்பதற்கு சதி செய்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாதிய மதவெறி இனவெறி சக்திகள். அந்த சக்திகளை தயவுசெய்து இங்கே பேசாதீங்க. இல்லை, இது ஒரு காலத்தில் அண்ணன் திருமாவளவர்களும் சரி, உங்கள் கூட்டணி கட்சியிலுமே வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு காலத்தில் பேசியவர்கள் தானே, தமிழ் தேசியத்தை தான் இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று.
அப்ப அவர்களை வந்து நம்ம பெரியாரோட திராவிட நாடு கோரிக்கை இருக்குல்ல, பெரியாருடைய திராவிட நாடு கோரிக்கை அதுவே தமிழ் தேசியம் தான். வேற புதுசாலாம் நீங்க தமிழ் தேசியம்லாம் பேச வேண்டாம். பெரியாருடைய திராவிட நாடு தனித்தமிழ்நாடு, பெரியாருடைய திராவிட தேசியம் தமிழ் தேசியம். என்ன ஆள வந்து இப்படி நான் இப்போ சொன்ன திட்டங்கள் இருக்குல்ல, 67லேருந்து இப்போ 2021 வரை 25 வரை இன்னைக்கு திமுக கொண்ட திட்டங்கள் எவ்வளோ திட்டங்கள், 1000 தொகை அது எவ்வளோ பெரிய திட்டம். இப்போ நான் முதல்வன் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆயிருக்கான், எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆயிருக்கான். இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், பொருளாதார முன்னேற்றம், உயர்கல்வி, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார மேம்பாடு, விவசாயம், நல்ல ஒரு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகவே திமுக 67லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்குது. அதிமுகவுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அதிமுகவில் இன்னும் ஜாதிய படிநிலைகள் உள்ளன. அதிமுகவில் ஜாதிதான், முக்குளத்தோர் சமூகம், கவுண்டர் சமூகம் தான் அதிமுகவை வந்து 2 பாகமாக இருக்குது. 50% இவங்க, 50% அவங்க. அவங்களுக்குள்ள தான் இப்போ கிளாஷ் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொள்கை ரீதியாக இருந்தால் அந்த நடக்குமா, அது கருத்தியல் ரீதியாக இருந்தால் நடக்குமா கிளாஷு? தென்னாடு அப்படின்னு முக்குளத்தோர் அவங்க அங்கிட்டு தெரியுறாங்க அதிமுகவில், கொங்கு நாடு கவுண்டர்னு இவங்க எங்கிட்டு தெரியுறாங்க. அப்புறம் மற்ற தமிழினத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இது கட்சியாங்குது. தமிழினம், திராவிடம், பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்தியல், தமிழின மானம் அப்படின்ற என்னைக்காவது அதிமுக நின்றுருக்காங்க? அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஐஎம் த நம்பர், யுவர் ஆல் ஜீரோ. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஐஎம் த நம்பர், யுவர் ஆல் ஜீரோ. ஏன் தனி மனித துதி எங்கெங்க அரசியல் இருக்குது? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பக்குவமா அரவணைக்கிறார் எல்லா தலைவர்களையும். யாரு போனாலும் சந்திக்க முடியுது. இன்னைக்கு கூட நான் முதலமைச்சர் ஸ்டாலினை சாயந்தரம் சந்திக்கிறேன். இப்போ 5:30 மணிக்கு எங்களால் சந்திக்க முடியும். எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் சந்திக்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறேன். எங்களால் எளிதில் எங்கள் தலைமையை அணுக முடியுது, போய் பார்க்க முடியுது, பேச முடியுது கருத்துக்களை. அவங்க அரவணைக்கிறாங்க எங்களை. கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே அரவணைக்கிறாங்க. ஜெயலலிதா பண்ணாங்களா, எம்ஜிஆர் பண்ணாங்களா சொல்லுங்க நீங்க? ஏதோ ஒரு என்னமோ அவங்க என்னமோ லட்சத்தில் ஒருத்தவங்க மாதிரி, என்னமோ கடவுளே பூமிக்கு வந்த மாதிரி அவங்க நடந்துக்கிற விதங்கள், அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர். ஸ்டாலின் அப்படி இருக்காரா? இவர் எளிமையாக சாதாரணமாக இல்லை. அவர் இப்படிப்பட்ட சாதாரண சீம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? காமராஜருக்கு அடுத்து பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? அதனால் வந்து இவர்கள் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, இவர்கள் அனைவருமே வந்து ஊழல், பதவி, பணம், அதிகாரம், உலக இன்பம், இதை 5ஐயும் மையப்படுத்தி இயங்குது தான் அதிமுக. ஓகே, அதிமுக வைத்து பல பேர் கல்வியாளன மாறிட்டாங்க தமிழ்நாட்டில். ஓகே, ஏரியா ஃபுல்லாக வித்தது யார்? எம்ஜிஆர் தானே வித்தாரு. ஜெயலலிதா எத்தனை பேர், ஒரு சசிகலா குடும்பத்தை யார் உருவாக்கி விட்டது? ஓகே. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்சி என்பது தமிழர்களுக்கானது அல்ல, தமிழ்நாட்டுக்கானது அல்ல. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த 60 ஆண்டு காலத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வளர்ச்சியிலையும் சரி, மாநில தன்னாட்சியிலையும் சரி, சமூக நீதியிலும் சரி நிலைநாட்டிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் இது சம்பந்தமாக ஒரு உண்மைக்கு விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஒரு தலித் ஒருவர் நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியவில்லை, அது ஒரு ஸ்டேட் ஒன்று பேரியராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்திருந்தார். நாம் சொல்கிறோம், ஏதோ ஒரு வடநாட்டில் வந்து அவங்களாம் அங்கே வந்து பெரியார் யாரும் வர இல்லை, மார்க்ஸ் யாரும் வர இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மாயாவதி போன்றவர்கள், இன்னும் பிஜேபி கூட பலரையும் வந்து தலித்தை முதல்வராக ஆக்கிவிட்டது. ஏன் அது தமிழ்நாட்டில் நாம் சமூக நீதி பேசுகின்றோம், சமூக நீதிக்கு நாம தான் வந்து அக்மார்க்குன்னு பேசுகிறோம், ஏன் இன்று வரை ஒரு தலித் ஒருவர் முதலமைச்சராக இந்த நாட்டிற்கு வர முடியவில்லை? பிஜேபியெல்லாம் யாரையும் தலித் முதலமைச்சர் ஆக்கவே இல்லையே. இப்போ கூட எஸ்டியில் ஒருத்தர் இருக்காரு சார், அதெல்லாம் ஒரிஷாவில் இருக்கார் எஸ்டி, தலித் முதலமைச்சர்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன, நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமாவளவன் சொன்ன கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அவரோட ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக தலித் முதலமைச்சர் ஆகணும். அதற்கான காலம் கணிகிறப்ப நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய இந்த அதிமுகவும் இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அந்த ஜாதிய மனநிலையை இன்னும் அப்படியே வைக்கிறாங்க, லைவ்ல வைக்கிறாங்க. அதை கொதிந்து அது வந்து அந்த அனல் பறக்க, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஜாதிய வெறியும் மத வெறியும். இப்படி இருந்தால் எப்படி நடக்கும்? அதிமுக வர முடியுமா? பொதுச்செயலாளரா தலித்து? சிஎம் வர முடியுமா? அவைத்தலைவர் வர முடியுமா? எம்பி எம்எல்ஏ வர முடியுதா? தலித்து இருக்காங்க அதிமுக தலைவராக திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை தவிர்த்து வேறு ஒருவர் கனவில் கூட நினைத்து விட முடியுமா? இப்போ நான் ஒன்று சொல்லவா? இப்போ இது சமூக நீதி சூறையாடல். இப்போ நான் என்ன சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு வந்து கோபாலபுரம் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியில் அவங்க தான் இருக்கணும். இவங்க யாருக்குள்ளே ஒற்றுமை இல்லைங்க தமிழங்குள்ள.
ஆமாங்க, தமிழர்கள் யாருக்குள்ளே ஒற்றுமை கிடையாதுங்க. ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, நான் வீர பரம்பரை, சூர பரம்பரை சுற்றுறாங்க தமிழன். தமிழுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க. எங்களுக்கு அந்த குடும்பம் தாங்க பொதுவாக இருக்குது. குடும்பத்தில் தாங்க நான் வைப்போம். இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி வருவாருங்க, சிஎம் ஆவாருங்க, நாங்கள் ஆதரிப்போங்க. அது இப்படி தாங்க பேசுவோம். அப்ப இது எப்படி சார் ஒரு சமூக, இதுதான் சமூக நீதி எங்களை பொறுத்து. தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே. துரைமுருகன் உட்காரச்சா மற்ற அமைச்சர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதை உங்க திமுகவுக்குள்ளேயே நீங்க அந்த வார்த்தை எடுக்கல கொள்கை ரீதியாக. தமிழர்கள் திமுக அப்போ அமைச்சர்களுக்குள்ளேயே இயல்பாவே அப்படி சொல்லி வரீங்களா? அமைச்சர்களுக்குள்ளேயே வந்து சனாதனம் இருக்கு, சமூக நீதிக்கான அந்த பார்வைகள் இல்லை, அப்படி அவர்களுக்கு அந்த அவர்கள் பெரியாரோ அண்ணாவோ மார்க்சியமோ அவர்களை வந்து உள்வாங்கி அவர்களால் வார்த்தெடுக்கப்படவில்லை. அவர்களும் எப்படி அதிமுக அப்படியே இருக்காங்க. எங்களுக்கு வந்து இவர்களுக்குள் ஒற்றுமை தமிழர்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திமுக அமைச்சரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தமிழர்களுக்குள்ள சார் நீங்க கொள்கை இருக்கட்டும்ங்க, கோட்பாடெல்லாம் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நான் வெளிப்படையா தான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் வருத்தம் பயம் கிடையாது, உண்மையை பேசிட்டு இருக்கேன். தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இவங்களை வச்சுட்டு நீங்க நல்ல முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள் 3 பேரில் முதலமைச்சராக தொடருவார்கள். ஓகே, அவர்கள் இருப்பதுதான் நல்லது, திமுகவுக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லது. ஓகே, இது நீங்க வேற யாரை கொண்டு வந்து வச்சாலும் ஓகே, கட்சியும் ஆட்சியும் நிர்வாகமும் தமிழ்நாடும் சீரழிஞ்சு போயிடும். திருமாவளவன் அவர்கள் இதே அந்த அந்த சொல்லாடலுக்கு பிறகு கடைசியாக 100 வார்த்தையோ ஒரு பதிவு செய்திருந்தார். திமுக மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருந்தார். அதாங்க நான் சொல்றோம். நீங்க வந்து முழுசா அதுதாங்க நான் சொல்றோம். அது நடக்காதுங்க, நடக்காது. நடக்க அவர்கள் வந்து என்னுடைய நம்பிக்கை வந்து வீண் பாடுதான் அப்படின்றீங்க. அப்படி நான் சொல்லல. தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் இல்லை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் சொல்றேன் இல்லைங்க. நாங்கள் ஏற்றுக்குவோங்க, உட்கார வைக்கணும் திருமாவளவன் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களுக்கு சந்தோஷம்தான். தகுதி அவருக்கு இருக்குது, நல்ல அறிவாளி, நல்ல ஆற்றல் மிக்கவர், சிறந்த போராளி, நோ டவுட்டு. தமிழ்நாட்டுக்குள்ள அதற்கான சூழல் இல்லை. ஜாதிய மனநிலையும் மதவெறியும் சாதி அந்த அடக்குமுறையும் அந்த ஜாதி ஆணவம் ஜாதி அந்த இதுவும் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டுல. சொன்னீங்க நாங்க சமூக நீதிக்காக நான் வந்து பாடுபட்டிருக்கோம், இந்த மக்களை வந்து அதிமுக நாங்க வந்து சமூக புரட்சியை ஏற்படுத்திருக்கோம் இந்த ஆண்டு கால ஆட்சியில அப்படின்னு இப்ப இதே கொஞ்ச நேரம் முன்னாடி இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க மக்கள் வந்து அப்படி இருக்காப்பா, அதனால நாங்க ஒண்ணும் செய்ய முடியலன்றீங்க. ஆட்சியில இத்தனை ஆண்டு காலம் இருந்து நம்ம என்ன சாதிச்சோங்கிற ஒரு கேள்வி. நாங்க எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா பாஜக, RSS, அதிமுக விடாது, வர விடாது திருமாவளவன் முதலமைச்சர், எழுதி வச்சுக்கோங்க. நாங்க விடுவோம், தயார் தான். சரி, ஓகே. அதிமுகவே போராட்டம் பண்ணுங்க. திருமாவளவன் முதலமைச்சர் ஆனாருன்னா அதிமுக போராட்டம் பண்ணும். ஓகே. பாஜக, RSS கொதித்து போராட்டம் பண்ணும், எழுதி வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டு நாசமா போனதுக்கு காரணமே இந்த பாஜகவும் RSSம் அதிமுகவும் தான். இவனுங்க 3 பேர் இருக்க வரைக்கும் பட்டியல் சமூக முதலமைச்சர் ஆக முடியாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த பார்ப்பனிய கும்பல் ஒன்று இருக்குது, அதுக்கு வக்காலத்து வாங்குற புரோக்கர் இருக்கானுங்க. புரோக்கர் நிறைய பேர் இருக்கானுங்க அரசியல்ல. இந்த பார்ப்பனிய கும்பலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு புரோக்கர் பசங்க எல்லா ஜாதியிலும் இருக்கிறான். எல்லா ஜாதியிலையும் பார்ப்பனியம், RSS, பாஜகவோட ஏஜென்ட்டுக்கு உட்காந்துருக்கானுங்க. ஜாதி பெருமை பேசிக்கிட்டு, ஆண்ட பரம்பரை பேசிக்கிட்டு. இவனுங்களை ஒழிக்காம இவங்க இருக்க வரைக்கும் நம்மளால ஒரு சமத்துவ சமதர்ம எல்லா சாதிக்கும் பொதுவான பட்டியல் சமூக முதலமைச்சரோட நம்ம ஒரு நல்லாட்சியை அமைக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு பாதுகாப்பு முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி ஐயா வந்தால் சந்தோஷம் தான். ஓகே, என்ன வேற வழி இல்லை. ஓகே, இவங்க 3 பேர் தான் தமிழ்நாட்டை இப்போதைக்கு பாதுகாக்க முடியும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் அறன்னா நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமிக்கு நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.